இந்த பப்ளிசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இப்போ மைக்கேல் ராம் சார் காலில் ஃபோன் பண்ணார், அண்ணன் இதெல்லாம் விடலாமா அதெல்லாம் விடலாமான்னாரு. இதில் என்னங்கன்னா, யாரு மேலேயும் தனிப்பட்ட கோபத்தில் யாரையும் ஒதுக்கணுன்றக்காக இதை நாங்கள் செய்கிறது கிடையாது. இந்த சினிமா பிழைக்கணும், இந்த தயாரிப்பாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணி வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு செய்கிற இந்த பணம் தயாரிப்பாளர்களுக்கு வந்து சேரணுன்றக்காக நாங்கள் போட்டிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏன்னா சேட்டலைட் விற்கலை. சேட்டலைட் இன்றைக்கி 10 கோடிக்கு விற்றுட்டுருக்கிறப்பறம் 5 கோடிக்கு தான் வாங்குவோன்னு சேட்டலைட் வாங்குறவங்க சொல்கிறாங்க. அது அவங்களுடைய இயலாமை, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய மார்க்கெட்டிங் சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக எஃப்எம்எஸ் விற்கிறதுல அவங்க போடுற ரெஸ்ட்ரிக்ஷனில் எஃப்எம்எஸ் விலையும் 50% ஆகிடுச்சு. எங்களுக்கு விற்றுட்டு இருந்த 2 விஷயம் எஃப்எம்எஸும் சேட்டலைட்டும் தான். அந்த 2மே அடிபடும் போது மார்க்கெட்டிங் டோட்டலாக அடிபடுது. ஸோ இப்போ அதனால் இந்த சேட்டலைட் வாங்க வைக்கிறதுக்காக சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ப்ளஸ் ஆந்திராவில் 75 லட்சம் ரூபாயில் ஒரு பெரிய படம் மெகாஸ்டார் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் பப்ளிசிட்டி பண்ணி. கேரளாவில் 25 லட்சம் ரூபாயில் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாம் ஒரு வியாதி மாற 3 கோடி 4 கோடி 5 கோடின்னு விளம்பரம் பண்ணி எல்லாரும் பேரை கெடுத்து நம்ம காசுகளை வேஸ்ட் பண்ணி ஒரு தப்பான ஒரு பழக்கத்தை உண்டாக்கி வச்சுட்டோம். இன்றைக்கி கவுன்சில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி ஒரு 75 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம விளம்பரமே பண்ணாமல் ரிலீஸ் பண்ண ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து வச்சுருக்கோம். அந்த சிஸ்டமில் ரிலீஸ் பண்ண 2.5 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட த்ரிஷால நயன்தாரா 12 கோடி ரூபாய் இன்றைக்கி கலெக்ட் பண்ணுது. அந்த 12 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண படத்துக்கும் அதே பப்ளிசிட்டி தான் பண்ணியிருக்கோம். விளம்பரம் என்ற மாயை விட்டு தயவு செஞ்சு தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் இயக்குநர்களும் தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. இந்த பப்ளிசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனை சரியான குணத்தில் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க, தவறாக புரிஞ்சுக்காதீங்க. அதர்வா அவருடைய வெற்றியை ஒவ்வொரு நாளும் என் வீட்டு பிள்ளையின் வெற்றியை போல நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். பரதேசியை பார்த்த பொழுது ஒரு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அவன் ஒரு முன்னணி நட்சத்திரமாக மாற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையை போன்ற எனக்கு ஒரு கனவு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த கனவு நிச்சயமாக இந்த படத்திலே நிறைவேறும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு இந்த படத்தில். டெஃபினட்டாக இந்த படத்தை பார்க்கும்போது அந்த தைரியம் எங்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது. நிச்சயம் இந்த படம் மைக்கேல் ராயப்பன் சாருக்கு மிகப்பெரிய வெற்றி ஈட்டியாக நிச்சயமாக இருக்கும். நாம் பிடிச்ச மொச குட்டியே என் மனச கசக்கிட்டியே, கண்ணாடி பொம்மனம் பார்த்துக்க கையோட என்ன நீ கோத்துக்க வேண்டான்னு சொல்லாத, வேல் குத்தி கொள்ளாத, போகாது இருக்கு. அதர்வா இவர் கூட நான் வேலை செய்கிற 4வது படம் இது. நல்ல ஃப்ரெண்டு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீதிவ்யா நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்கோம். நல்ல ஒரு பர்ஃபார்மர். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சரவணன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இதெல்லாம் தாண்டி இது முதல் மேடை ரவி அரசுக்கு, ஒரு டெபியூட்டன் டைரக்டர். ஏன்னா டெபியூட்டன் டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த பேனரில் திருப்பி ஒரு டெபியூட்டன் டைரக்டர் லான்ச் ஆகிருக்காரு. அவர் பல தடங்கல்கள், பல கஷ்டம், அதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டராக மாறியிருக்காரு. ஸோ அந்த டைம் பீரியடு, அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் எனக்கு இப்போ வெற்றி டீம்லேருந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே அவரை தெரியும். ஸோ உங்கள் எல்லாருடைய விஷஸ் அண்ட் சாங்ஸ் கேளுங்க, கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு ஃபோக் கண்டெம்பரரி ஆல்பம். தேங்க்யூ.